வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர்பான ஒரு ஸ்வீட் குக் பண்ண போறோம். ஸோ ஸ்வீட்ல நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு ஸ்வீட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து 2 விதமா சொல்லலாங்க. அதாவது 3 பருப்பு கஞ்சின்னு சொல்லலாம், இல்ல 3 பருப்பு பாயசம்னு சொல்லலாம். ஸோ எப்படியோ 3 பருப்பு, அதாவது 3 தால் வச்சு நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா எவ்வளோ ரிச்சா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெசிபியை செய்யறதுக்காக நான் இன்வைட் பண்ண போறது மதுலின் மேரி அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3 பருப்பு பாயசம் சொன்னீங்க, அது கஞ்சின்னு சொல்லலாம் சொன்னீங்க. ஸோ நம்ம பாயசம்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? உளுத்தம் பருப்பு, சிறு பருப்பு, கடலை பருப்பு, வெல்லம், ஏலக்காய், உப்பு. இப்போ என்னன்னா நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம். அதை எப்படி ஊற வச்சிருக்கோம்? வறுத்தா வேக வச்சா? வறுத்து ஊற வைக்கணும் மேம். இது 100 கிராம், அது 100 கிராம், இது ஒரு 25 கிராம். அந்த அளவுல நல்லா வறுத்துட்டு ஊற வச்சிருக்கிறோம். பொன்னிறமா கருகாம வறுக்கணும். வறுத்துட்டு ஊற வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இது 100 கிராம் அப்படின்னாங்க. நான் அதை கரெக்டாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா வந்து உளுத்தம் பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கோம், சிறு பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 25 கிராம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரியான வெல்லம், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே மேம். ஸோ எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம், எவ்வளோ நேரம் அதை வந்து நம்ம வைக்கலாம்? அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் மேம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா 3 பருப்பையும் சேர்த்து அரைக்க போறோமா? 2 பருப்பு அரைக்கணும் மேம். உளுந்தும் பாசி பருப்பு. ஓ, அதுக்கு சின்ன ஜாரே ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை போட்டுருவோமா? அப்படியே போட்டுடலாம். ஆமா, தண்ணியோட போடலாமா? போடலாம், தண்ணி தான் வேணும். ஓகே, கழுவிட்டோம். அதனால ஆமா, இது எப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணி வறுக்கணுமா? இல்ல வறுத்துட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். ஓகே. ஓகே. ஓ, இந்த பக்கம் சூப்பர். இப்ப அந்த சிறு பருப்பையும் போட்டுடலாமா? இல்ல இடம் பத்தாது, வந்து அரைச்சிருவோம். ஓகே. ஓகே, நான் வச்சு கொடுத்துறேம்மா. சரி, நீங்க எப்படி தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அதை அரைக்கிறீங்களா இல்ல நானே அரைச்சிருவேன்? ஓகே. ஸோ இப்போ போதும் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா எப்பவும் சொல்ற மாதிரி உளுத்தம் பருப்புக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்படி நல்லா அது அரைக்கும் போது நம்ம கரெக்டாக ஊற வச்சிருந்தோம்னா அப்படி இந்த நுரைச்சி ஒரு ஃப்ளஃபியா வரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அழகா வந்திருக்கு பாருங்க. மேம், இதை எடுத்து வச்சுட்டு சிறுபருப்பை போடலாமா இல்ல சிறுபருப்பை இதுலயே போட்டலாமா? இல்ல மேம், எடுத்து வச்சுட்டு சிறுபருப்பை போட போறோம். போட்டலாமா? போட்டலாம். அப்படியே மறுபடியும் தேவை அப்படின்னா இதை எடுத்து நம்ம இதுல போடுவோம். அதனால அப்போதைக்கு அதை வச்சுக்கலாம். அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துறேன். தண்ணி ஆட் பண்ணிடலாமா? ஓகே. ஓகேம்மா, லாக் பண்ணிட்டா நீங்க அரைச்சிடலாம்.
போதுங்களா? ஓபன் பண்ணவா? பண்ணிட்டு போதும். போதுமா? ஓகே. ஸோ இது வந்து சிறுபருப்பு இன்னும் ஈஸி போல. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்பூனை வைப் பண்ணுற டைம்குள்ளே அரைச்சி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பூனை வைப் பண்ணிவிட்டு இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுவுமே நல்லா ஒரு ஃபுல் ஃபைனாக அரைச்சிருக்கோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ஆனால் ஒரு ஸ்மூத்னஸ் அதில் இருக்குது. ஓகே, அவ்வளோமா அரைக்க வேண்டிய வேலை அவ்வளோதானா? அதை அரைக்க போகிற மாதிரி அரைக்கலை, அதை வேக வைக்கணும். ஓகே. ஸோ இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலக்கணுமா? அது கடாய் எடுத்துப்போமா? கடாய் எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும். ஓகே. ஸோ அது இந்த பக்கம் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாயை முதல்ல வச்சு கொடுத்துட்றேன். பேன் வச்சிடலாம். அந்த பேனில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவையை போட்டுடலாமாம்மா? கடலைப்பருப்பு கடண்டி போட்டுருவோம். 25 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சது, 1/2 மணி நேரம் எல்லாமே. அதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு இதையுமே ஒரு கப்ல போட்டு கொடுத்துட்டுமா? இல்ல நம்ம அப்படியே கடாயில போடலாம்? கடாயில போட்டுருவோம். ஸோ இந்த பருப்பையும் இந்த அரைச்சி வச்ச விழுதியும் நம்ம கடாயில போட போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கடலை பருப்பு நல்லா வேகணும் அப்படின்னு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வேகணுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஆன் பண்ணல, சிறுபருப்பு விழுதையும் அதுக்கப்புறம் நம்ம அந்த உளுத்தம் பருப்பு விழுதையும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணணும்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயில் இதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் மேம் வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இதில் ஒருவேளை கொஞ்சம் தேவைப்பட்டா தண்ணி போட்டு நம்ம வந்து நிறையா போடணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறையாவே ஆட் பண்ணுங்க. அதுக்குள்ளமா இதை நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிருங்க. நம்ம வந்து இந்த ஸ்பூன்ல இருந்து எடுத்து போடுங்க. ஓகே, சிம் பண்றதோட இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணதை கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். இந்த தண்ணி ஆட் பண்ணிடுவா. வாட்டர் நிறைய ஊற்றலாம், தண்ணி நிறைய ஊற்றி கரைக்கணும் இதை ஃபர்ஸ்ட். ஓகே. அப்ப எனக்கு ஒரு டவுட், நம்ம தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கும் போதே அரைச்சிருக்கலாம், அப்படி பண்ணக்கூடாது? அது ஒரு மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக. ஓகே, கரெக்ட். ஸோ இந்த டவுட் உங்களுக்கும் வந்திருக்குங்கிறதுனால தான் அதை நான் கேட்டு மேம் கிட்ட கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் நம்மளோட கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னா, போட்டதுக்கு கொஞ்சம் ஓகே. அண்ட் பருப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நேரம் டைம் ஈஸியாக சேவ் பண்ணி வெந்துடும். எந்த பருப்பாக இருந்தாலுமே அது நமக்கு தெரியுங்கிறதுனால இந்த பருப்பு நமக்கு இன்னும் வேகலை, பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ மேம் வந்து தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கள, பாருங்க நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு தாராளமானா நாங்கள் எடுத்து வச்சிருந்த தண்ணி எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டோம். பிகாஸ் இதுதான் பாயசத்தோட பேஸே. ஏன்னா மில்க்கு ஆட் பண்ணுவோம் யூஸ்வலாக, இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இளநீர் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்காக. பட் அதுக்காக இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதையே வந்து ஒரு லிக்விடாக மாற்றுறதுக்காக அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கட்டிப்படாமல் தண்ணி நல்லா ஆட் பண்ணி இப்போயே கலக்கிக்கணும் மேம். அப்புறம் தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே. வெள்ளத்தை எப்படி மேம் அப்படியே போட்டு போறோமா? அது சுத்தமான வெள்ளமா தான் இருக்கு, இல்லைன்னா நம்ம காய்ச்சி போட்டுக்கலாம். இந்த பருப்பை எடுத்துட்டு கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி போட்டுக்கலாம். ஃபைன் மேம். இதுக்கு வெல்லம் தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமா, சக்கரை யூஸ் பண்ணலாமா? சக்கரை யூஸ் பண்ணலாமா, அது ஹெல்த்தி இல்ல. நாட்டு சக்கரை, இந்த வெல்லம்னா கொஞ்சம் நல்லது, உடம்புல அயன் சக்தி இதுல இருக்குது. நாட்டு சக்கரையிலையும் இருக்குது. சுகர், வெள்ளை சுகர் வேணாம். ரெண்டாவது அந்த கலர் காம்பினேஷன் இது நல்லா இருக்கும் வெல்லம் போட்டா. ஓகே. டேஸ்ட்டும் வெள்ளை சர்க்கரையை விட இது நல்லா இருக்கும், வெல்லம் தான் நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் நிஜமாவே வந்து எல்லாருமே எங்க கிச்சன் கில்லாடியில் குக் பண்ணவங்க சக்கரை அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும். அது உண்மைதான்.
இதே மாதிரி வீட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்க வீட்டுல கூட எடுத்துக்கிட்டா வெறும் காஃபிக்கு மட்டும்தான் சுகர், மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க சுகர் அவ்வளவா எடுத்துக்கிறோமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா காஃபிக்கு கூட ஹாஃப் சுகர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சுகரை கன்சியூம் பண்ணது கொஞ்சம் கம்மியா இருந்தா அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா இந்த எபிசோட்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இது போதுமாமா? இங்க பாருங்க, நல்லா வேகட்டும் மேம், சிம்மில் இருக்கட்டும். இதை ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ அதை ஆன் பண்ற டைம் வந்தாச்சுங்கிறதுனால ஆன் பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம கைவிடாம கிண்டிட்டு இருக்கணும். கொதி நிலை வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாம கிண்டிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்திருக்கோமா, அதனால கீழே இது பண்ணும். கைவிடாம கிளறணும். ஓகே, அந்த கொதி நிலை வர்ற வரைக்கும் கை விடக்கூடாது. இது இப்போ நம்ம இன்னும் அந்த வெள்ளத்தை சேர்த்தப்பறம் கொஞ்சம் டார்க்கா மாறும். ஆமா ஆமா, இது இப்போ வேகும் போதே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போடும்போது நல்லா அந்த பாயாசம் கலர் கிடைச்சிரும். ஏலக்காவை என்ன பண்ண போறோம்? ஏலக்காயை கொஞ்சோண்டு நுணுக்கி வைக்கணும் மேம், சுகர் வச்சு நுணுக்கிக்கணும். அதை பண்ணிக்கலாமா? நம்ம கிரஷ் பண்ணணும். அம்மியில வச்சு தட்டிட்டு லாஸ்டா தான் அதை போடணும். அதனால அதை நம்ம இப்ப இது வேகையில இதுலயே நம்ம வெள்ளத்தை கூட இதை எடுத்துட்டு இதுல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிருச்சுங்களா? இல்ல, நல்லா வேகலாம் மேம். இது நல்லா, இது வந்து நம்ம லாஸ்டா சும்மா அப்படி போட போறோம். அந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இது வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை போடுறதுக்கு பதிலா அது. ஓகே ஃபைன். ஆனா வந்து இது இன்னும் ரெடி ஆகணும். ஏன்னா அது கொஞ்சம் மசீர நல்லா நம்ம நசுக்குனா நசுங்கணும் அந்த மாதிரி. அப்ப வந்து இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் கரைக்க முடியும். ஏன் அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி நல்ல வெல்லமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கல் எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியும். அப்படிங்கறதுனால அப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதை வேக வச்சுட்டு இதே பேன்ல நம்ம வெல்லம் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதை ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பருப்பு ரெடி ஆகணும். இன்னொன்னு, எப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கொதி நிலை வரணும் அப்படின்னு இருக்காங்க. கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லத்தை ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்ப அதுவும் அந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாயசத்துக்கான பேஸும் ரெடி ஆகணும், இந்த பருப்பும் நமக்கு ரெடி ஆகணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஓரளவுக்கு திக்கா இருக்கு, பட் இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு திக்காகல. இது வந்து நம்ம லைட்டா மேம் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்ப்போமா? இன்னும் வந்து நமக்கு திக்கா தான் இருக்கு, ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. ஏன்னா ஃபோர்க்ல நம்ம வந்து குத்துனா ஓகே, பட் மசீர அளவுக்கு இல்ல. மேம் தண்ணி தேவைப்படுமா? போடலாமா? போடலாம். ஓகே, இப்போ சிம் பண்ணலாம். ஸோ இப்போ சிம் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்பதான் அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சிறு பருப்பு அதுக்கப்புறம் அந்த உளுத்தம் பருப்பை நம்ம ஒரு வழியா அரைச்சிட்டோம் அப்படிங்கறதுனால அதுல வேலை கம்மி ஆயிடுச்சு. பட் இந்த கடலை பருப்புல ஓகே நாட் பேடுங்கிற மாதிரி இருக்கு. மேம் இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு வெள்ளத்தோட வேலை இருக்கு, இதுல மாத்திடலாமா? அப்படியே போட்டலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போதுமா பாருங்க. இல்லை ஊற்றுங்க மேம், இதுக்கு ஆயிடுச்சுல. ஓகே, இன்னும் போடவா? ஓகே, இப்போ எல்லா வெல்லமும் போட்டுடலாம். இல்லை மேம், இதில் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, 250 போட்டாலும் ஃபைன். முக்கால் இது போட்டுருங்க, கால் இது மட்டும் வச்சு. பாருங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் போடுறீங்களா? ஓகே, ஓ கொஞ்சம் தான் பாக்கி வச்சிருக்கோம், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். வெள்ளத்தை கரைக்கிறதா தான் நமக்கு வேலை. அம்மா கரைச்சி கம்பி பதெல்லாம் வரணுமா? இல்லை இல்லை மேம், கரைஞ்சா போதும். சும்மா கரைஞ்சி வடிகட்டி ஊத்திடலாம் இல்லையா?
ஸோ வடிகட்டி எப்போவே ரெடியாக எடுத்து வச்சிடுறேன். நம்ம ஆட் பண்ணும்போது வடிகட்டியோட சேர்த்து ஆட் இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம், ஓகே, ஒரு பிஞ்ச் அளவு. ஸோ இப்போ ஏலக்காவை இடிச்சு வேணும்னு இருக்காங்க. ஏலக்காவை இடிச்சு வச்சாச்சு. ஸோ இப்போ ஏலக்காவை போட போறோமா கொஞ்சம் லேட்டரா போட போறோமா? பாகு ஊற்றிட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பாகு ஊற்றிட்டு ஏலக்காவை நம்ம போட போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஏலக்காய் தேவையில்லை, வச்சிடலாம். ஓகே, ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் இன்னும் கட்டி கட்டியா இருக்கேம்மா, பரவாயில்லையா? இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம விடலாமா? சில வெள்ளம்லாம் கட்டியா இருக்கு. சரி, ஓகே. இந்த வெள்ளத்தை நம்ம வந்து கொஞ்சம் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுட்டாங்க. இது இந்த வெள்ளம் வந்து கரையில இன்னும், பட் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆமா, 2 பீஸ் மட்டும் நமக்கு இல்ல, அதனால போதும். ஃபைன். நம்ம எப்படி இருந்தாலும் வடிகட்டியில தானே சேர்க்க போறோம். வடிகட்டி பிடிங்க. ஓகேமா. அவ்வளவுதான் இருக்குமா? போதுமா? போடுறேங்க மேம் எல்லாத்தையும். எனக்கு ஆட் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, கடாயில நம்ம இன்னும் இவ்வளவு கொட்டிட்டு இருக்கோமே, பட் ஓகே, ஆயிருச்சுங்கிறதுனால போதுமாமா? எல்லாத்தையும் லாஸ்ட்ல எல்லாம் போட்டாச்சு. அவ்வளவுதான். ஸோ இந்த 2 வெல்லம் தான் நமக்கு கட்டி கொஞ்சம் கரையாம இருந்துச்சு, அதனால அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஃபைன். இப்போ இதுல வேலை இல்லைல்லம்மா? அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு ஏலக்காய், இடிச்ச ஏலக்காய் மட்டும்தான். ஸோ அந்த இடிச்ச ஏலக்காவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வேலை ஓவர். இது இன்னும் திக்கா வரும். இன்னும் திக்காகணுமா? ஆயிடும். ஓகே. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தால்ல குக் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து இதை வந்து ஓரளவுக்கு திக் ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் திக்கர் ஆயிட்டே இருக்கும். அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம முக்கியமா சொல்லணும். சோ இப்போ இப்படியே இருந்தா கூட கொஞ்சம் லேட்டாக அது திக் ஆகுமாமா? இல்ல ஆகும் மேம், கொஞ்சம் அதுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாம். ஓஹோ, பட் இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணா ஓவர்ஃப்ளோ ஆற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆமா, நமக்கு கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா ஃபைனல் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு மேம். இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போ நம்ம லாஸ்டா ஏலக்காய் தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இடிச்ச ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து. அவ்வளோதான் போடலாமா? அவ்வளோதானா? ஓகே. ஃபைனலாக நம்ம போட்டு ஒரு பிஞ்ச் லாஸ்ட்டாக ஆட் பண்ணாங்க மேம், அதோட போதும் அப்படின்ட்டாங்க. மேம் நீங்கள் ரெடினா ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து டேஸ்டிங் அதுக்கப்புறம் ரீகேப் எல்லாம் பார்த்து ரெடி மேம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த குட்டி கரண்டி இங்கே இருக்கு, அதில் நம்ம பிளேட்டிங்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். ஓகே. ஸோ ஃபைன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ரெசிபியை சூப்பராக குக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி கார்னிஷ்க்கு ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு ஆட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். பட் இதுக்கு மேம் சொல்லிட்டாங்க, பாதாம், கேஷு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயமும் திராட்சை இதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது, அவ்வளோதான் இதோட வேலை அப்படின்ட்டாங்க. அதனால அப்படியே தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஷெஃப் இதை டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவார் அவரோட எபிசோட்ல. பட் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான இந்த 3 பருப்பு பாயசத்தை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அரை மணி நேரம் ஊற வைத்த உளுத்தம் பருப்பு, அதே அரை மணி நேரம் ஊற வச்ச சிறு பருப்பு, இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வறுத்து அதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியா கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே அரை மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா மசைற அளவுக்கு அதை நீங்க வேக வைக்கணும்.
ஸோ இந்த அரைச்ச 2 விழுது இருக்குல்ல, அதை வந்து ஒரு கடாயில் நம்ம பிஃபோர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸை நல்லா நீங்கள் அதில் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி எங்கேயுமே லம்ஸ் இல்லாமல் அதை ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். அது குக் ஆக 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 ஒரு திக்னஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான திக்னஸ் வரும்போது இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு ரெடி ஆயிருக்கும். கடலைப்பருப்பையும் இந்த கடாயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரைச்சி அதுல செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி வச்சு அதையுமே இந்த பருப்பு நம்ம நல்லா கரைசலோட சேர்த்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்காக வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரெடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இடிச்ச ஏலக்காவை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் 3 பருப்பு பாயசம். இப்படி நாங்க ரெடி பண்ண இந்த 3 பருப்பு பாயசத்தை இப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு வித்தியாசமான ஒரு பாயசமா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து பாயசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வேக வச்சு அதில் போடுவோம். எல்லாமே ஒரு சாஃப்டான விஷயமா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ லீச்சி பாயசம் எல்லாம் பண்ணுறாங்க. லீச்சி இஸ் அ வெரி சாஃப்ட் ஃப்ரூட். அதுக்கப்புறம் சேமியா அண்ட் ஜவ்வரிசி, இது எல்லாமே ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பருப்பையும் நம்ம சாஃப்டாக ஆக்கியிருக்கோம். பட் இதில் ஃப்ளேவர் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பருப்பை வறுக்கும் போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் இதில் நம்ம இவ்வளோ குக் ஆனதுக்கு அப்புறமும் ரீட்டைன் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த பாயசத்தோட பெஸ்ட்டாக இருக்கலாம். அது வந்து இது வந்து ஒரு கஞ்சி பாயசம் சொல்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பருப்பு 3 பருப்பை சேர்த்து போட்டு செஞ்சது ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக தான் இருக்கு. அண்ட் வேற என்னங்க சொல்ல போறேன், இந்த வாரம் இந்த மண்டே எபிசோட் ஒரு பாயசத்தோட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. நீங்களும் நம்ம ஷோவில் உங்களோட ஒரு ரெசிபியை குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அண்ட் வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன எங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் அண்ட் உங்களோட ஃபோட்டோ, என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபியோட பேரை எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள், டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர்.